ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இவங்கள பத்தி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா, தொடர்ந்து இவங்களோட கான்ட்ரவர்சியான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. இவங்க ஏன் இப்படி தொடர்ந்து சர்ச்சையில சிக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல நெட்டிசன்கள் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்ல, ஜோதிகாவை பத்தி தான் நம்ம பேச போறோம். தொடர்ந்து அவங்கள பத்தி விமர்சனங்கள் வர்றதுக்கான காரணம் என்ன? அப்போ ஆட்டிடியூட் ஹீரோயினா ஜோதிகா மாறிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பல பேர் கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். கொஞ்ச நாளாவே அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் நாளான்னு சொல்றத விட கொஞ்சம் மாதங்களாவே சூர்யா ஜோதிகாக்கு என்னதான் ஆச்சு? ஏன் தொடர்ந்து அவங்கள பத்தி இவ்ளோ விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு? சோ தமிழ் சினிமாவுல மட்டும் இல்லாம இந்தியா அளவுலவே பாத்தீங்கன்னா கியூட்டான ஒரு நடிகை நடிகர் அப்படின்னா சூர்யா அண்ட் ஜோதிகா பேரை தான் சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே என்ன பண்ணாலுமே பயங்கர வைரல் ஆகும். அவங்களோட ரசிகர்கள் எல்லாம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு இருந்தாங்க. தமிழ்நாட்டோட மருமகள் அப்படின்ற ஒரு பேர் கூட வந்து ஜோதிகா வாங்கியிருந்தாங்க. இப்படி ஒரு மனைவியா, இப்படி ஒரு நடிகையா, இப்படி ஒரு மருமகளா அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து எல்லா ரோல்லையுமே சூப்பரான ஒரு பேர் வாங்கின நடிகைனா அது வந்து ஜோதிகாவை சொல்லலாம். சூர்யா ஜோதிகா இந்த பேரை பிரிக்கவே முடியாது. இது கடவுளா எழுதின ஒரு பேரு அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் வந்து அவங்களை வந்து தலையில தூக்கி வச்சு எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில பார்க்கும்போது ஜோதிகா எப்போ தன்னோட கணவரை வந்துட்டு அவங்க மும்பைக்கே கூட்டிட்டு போனாங்களோ அப்பவே நிறைய விஷயம் வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு, நிறைய விஷயம் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட ரசிகர்களுமே ஃபீல் பண்றதை நம்மளால கேட்க முடியுது, பார்க்க முடியுது. இவங்க மும்பைக்கு ஷிஃப்ட் ஆன விஷயம் அவங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியில இருக்க மத்த எல்லாரையுமே பாதிக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனையாச்சு. ஸோ எல்லாருமே ரொம்ப கான்ட்ரவர்சியா பேச ஆரம்பிச்சாங்க. ஜோதிகா வந்து சூர்யாவை பிரிச்சு மும்பைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க, சிவகுமார் குடும்பம் பிரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வெளியாச்சு. அதை பத்தின நிறைய வீடியோஸ்மே நம்ம வந்து போட்டிருக்கோம். ஜோதிகாவை பத்தி போட்டிருக்கோம், சூர்யாவை பத்தி போட்டிருக்கோம், சிவகுமாரை பத்தி போட்டிருக்கோம். எல்லா விஷயமும் அவங்க என்னென்ன பண்றாங்களோ அது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ்டா பண்றாங்க. அப்படி இருக்கிறப்போ சோ பல நெட்டிசன்கள் இதை பத்தி பேசும்போது நாமளும் அது என்ன அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சு உண்மையான டீடைல்ஸ் அவங்க கிட்ட கொண்டு வந்து நாங்க சேர்த்திருக்கோம். அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இன்னைக்குமே ஜோதிகாவோட ஒரு அப்டேட் வந்திருக்கு. அவங்கள பத்தின ஒரு விஷயம் வெளியாயிருக்கு. சோ அது என்ன அப்படின்னா, இப்பெல்லாம் ஏன் ஜோதிகா இவ்வளவு ஆட்டிடியூட் காட்டிட்டு இருக்காங்க? அவங்க என்ன பேசினாலும் ஏன் தப்பாகுது? அவங்க என்ன செஞ்சாலும் அது ஏன் வந்துட்டு ஒரு மாதிரி மாறுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லா பெண்களுக்குமே ரோல் மாடலா இருந்த ஜோதிகா இப்ப ஏன் அகைன்ஸ்டா தெரியுறாங்க அப்படின்னு வந்து பல பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது நம்மளால கேட்க முடியுது. அந்த வகையில பார்க்கும்போது ஜோதிகாக்கு தமிழ் சினிமா போர் அடிச்சிருச்சா, இல்ல தமிழ் சினிமா பிடிக்கலையா, இல்ல தமிழ்நாட்டு மக்களை பிடிக்கலையா? ஏன் ஃபுல் அண்ட் ஃபுல் மும்பையிலேயே அவங்க செட்டில் ஆனாங்க? ஏன் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிவுட்ல இப்ப கான்சென்ட்ரேட் பண்றாங்க? அவங்க பண்றது இல்லாம சூர்யாவையும் சேர்த்து எதுக்கு பாலிவுட்ல இழுத்துட்டு இருக்காங்க? சூர்யா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெட்ரோ படத்துக்கு அப்புறம் எந்த ஒரு படமும் பெருசா கமிட் ஆகல, பண்ணல அப்படின்ற மாதிரியான பேருமே வந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பாலிவுட்ல அவருக்கான வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்கிறதாவும், அதுல என்ன பண்ணணும் மேல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறதாவுமே நிறைய நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாவே வந்து ஜோதிகா தன்னோட ஒட்டுமொத்த ஃபேமிலியவே அவங்க வந்து மும்பைக்கு மாத்திட்டாங்க. அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டோட நடிகர் சூர்யா அவரும் வந்து இப்ப அந்த பக்கம் போயிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றத கேட்க முடிஞ்சது. இப்போ ஜோதிகாவோட ஒரு விஷயம் ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, பொதுவா ஹீரோயின்ல இப்போ வந்து யார் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நயன்தாரோட பேர் அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு தொடர்ந்து. அதுவும் அந்த மூக்குத்தி அம்மன் 2 படப்பிடிப்புக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அதிகமான பிரச்சனைகளை நயன்தாரா சந்திச்சாங்க. அதே மாதிரி தான் இப்ப ஜோதிகாவுமே மாறிக்கிட்டு இருக்காங்க. சோ ஹிந்தில பாத்தீங்கன்னா டப்பா கார்டல் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் பண்ணாங்க. அது பெரிய அளவுல ரீச் ஆகல அப்படின்னாலும் பாலிவுட்லயே அவங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க பெரிய ஹீரோயின் மாதிரி அப்படின்லாம் வந்துட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இப்போ தமிழ் சினிமால அவங்க எதுவும் பண்றது கிடையாது, பாலிவுட்க்கு போயிட்டாங்க. சோ மலையாளத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு போயிருக்கு. அதாவது மோகன்லால் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு போயிருக்கு. மோகன்லாலோட படம் வந்து தொடரும் அப்படிங்கிற ஒரு படம் வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்துல ஜோதிகா தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட டைரக்டர் முடிவு பண்ணி ஜோதிகாவை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க சோபனாவை தான் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. ஆனா அவங்களை கான்டாக்ட் பண்ண முடியாததால ஜோதிகா கிட்ட போயிட்டு மும்பைல டைரக்டா கதையை சொல்லியிருக்காங்க. கதையை சொன்னதுக்கு அப்புறமா ஜோதிகாக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்க ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணிருக்காங்க. ஓகே இந்த படம் நான் பண்றேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க கமிட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்த பட ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஜோதிகாவை கான்டாக்ட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டர் ரொம்பவே வேதனையா சொல்லியிருக்காரு. என்ன ஆச்சு, ஏன் அவங்க எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு இப்போ வரல அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸோ இப்போ நாங்க ஃபேமிலியோட வேர்ல்டு டூர் வந்துட்டோம். ஸோ உங்களை எங்களால பார்க்க முடியாது, நான் வந்ததுக்கு அப்புறமா உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்ட்டு பட்டும் படாம பேச
பேசி வச்சிருக்காங்க ஜோதிகா. இதனால அந்த டைரக்டர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஏன் இவங்க இவ்ளோ ஆட்டிடியூட் காட்டுறாங்க, நம்ம நேர்ல போய் பேசும்போது ஒரு மாதிரி பேசுறாங்க, இப்ப கால் பண்ணா வரல அப்படின்றத வந்து இன்டைரக்டா சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அடுத்ததா எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு நம்ம சோபனாவே நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து இந்த படத்துல சோபனாவே போயிட்டு தேடி கண்டுபிடிச்சு நடிக்க வச்சிருக்காங்க. இப்ப சோபனா தான் வந்து மோகன்லால் கூட தொடரும் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. சோ தனக்கு வந்த பட வாய்ப்பு ஏன் இவங்க இப்படி நழுவ விடுறாங்க, எத்தனை பேர் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம். சோ இவங்களுக்கு பாலிவுட் தான் பெருசு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, அப்போ மலையாளத்துல இருக்கிறவங்க தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா இதெல்லாம் என்ன சும்மாவா, இதெல்லாம் சின்னதா அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரங்களே பல பேர் ஜோதிகாவை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் அவங்கள மட்டும் பாதிக்கல, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அவங்க ஃபேமிலியே பாதிச்சிட்டு இருக்கு. சோ ஜோதிகா எது பண்ணாலுமே அது சிவகுமாரையும் அவங்களோட வைஃப் இவங்கள தான் வந்துட்டு சுத்தி சுத்தி வந்து எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. ஏன் உங்க மருமக இப்படி பண்றாங்க, ஏன் அவங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை உங்க குடும்பத்துல அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெளிப்படையா கேட்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஜோதிகாவை சுத்தி சுத்தி நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே உண்மையில அவங்களோட ஆட்டிடியூட் தான் காரணமா இல்ல அவங்களோட டைமிங் காரணமா அப்படின்றது தெரியல. பட் உண்மை ரீசன் என்ன அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க ஏன் இந்த தமிழ் சினிமாவெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பாலிவுட்ல அவங்க கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்கான காரணம் என்ன, ஏன் தன்னோட கணவரையும் சேர்த்து அவங்க அங்க கொண்டு போறாங்க அப்படின்னு வந்து பல பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் இதுக்கான வந்து ஆன்சர் எல்லாம் தெரிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரிஞ்சுட்டா நானே மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்ககிட்ட பேசுறேன். சோ அதுக்கு முன்னாடி ஜோதிகா பண்ண இந்த விஷயம் சரியா தப்பா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய விஷயங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.